ஹாய் மக்களே, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டீஸ் இருக்காங்க. ஆமாம், அவங்க நாளைக்கு அவங்களுக்கு லீவு. அதனால இன்றைக்கி என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னா இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் லீவ் இல்லை அப்படின்னோம்னா இந்நேரம் போய் படுத்திருப்பாங்க. இங்கே ஒரு மேடமுக்கு அப்படியே சிரிப்பு பாருங்களேன், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு டான்ஸ் அதிகமாக வருங்க. ஆமாம், அதான் இந்த வேலையெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவங்களுக்கு லீவ் விட்டாங்க. அதனால அவங்க இந்த டான்ஸு, இந்த ஆடம்பரம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். எங்கள் தலைவர் எனக்கு தோசை விட்டு தராருங்களாம்மா, பாருங்களேன். ஆனால் நான் சாப்பிட முடியாது கண்டிப்பாக, அது வேற விஷயம். உடம்புல ஆமாம், இந்த தோசையை 6 விளக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேடம் தான். இவங்க அப்படியே அங்கே பேஸ்கட் போயிடும், அது வேற. சார் நீங்கள் நம்மளாம் தோசை எப்படி பேக்க முடியுமா அப்படிலாம் பேக். இது நமக்கு கொத்து பரோட்டா போடுற மாதிரி சப்பு மட்டும் சால்ட் வாட்டர்லாம். ஆமாம், அது யாரும் சாப்பிட முடியாது, அது வேற விஷயம். கொஞ்சம் ஊற்றி இருக்கும். சார் பேர் பவிசரன், மேடம் இருக்காங்க இல்லைங்களா, மேடம் பேர் தரிசி தான். ஆமாங்க, அவங்க விளக்கவே மாட்டாங்க. ஆனால் விளக்குற மாதிரி பில்டப் பண்ணிட்டு கொஞ்சம் அடி விழுவோம், வேற ஒன்று. ஐயோ ஊத்துறாங்க சார். நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 தோசை விடுவாங்கன்னு பார்த்தா, நான் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்பா வர்றானே, எதையாச்சும் கண்டுக்கலான்னு இருக்கீங்களாங்க பாருங்களேன். அவங்க மேடம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, பாத்திரம் ஓட்டுற வேலை. கொஞ்சம் டென்ஷன் ஆயிடாது. ஆமாங்க, அவங்க அம்மா சவுண்டு பின்னாடிங்க, அவங்க அம்மா சவுண்டு பின்னாடி. இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சரி, எனக்கு அது இருக்கு. இந்த தோசை சார், இந்த தோசை பேர் என்னங்க சார்? தோசைக்கு பேரு கொரியன் ஸ்டைல். கொரியன் ஸ்டைல் கொத்து பரோட்டா. அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நான் சாப்பிட்டு காலையில் இருந்தால் மறுபடியும் நாளைக்கு வீடியோ போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க. ஓகே, பாய்.